Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக ஆரோமல் டிவியினுடைய எல்லா ஊழியர்களையும் எல்லா அதனுடைய பொறுப்பாளர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். விதமான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தமாக்கி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி உள்ளவனாக காணப்படுகிறேன். விசேஷமாக என்னுடைய பெயர் பரிசுத்தன் தானியல். நான் கேரளாவிலே இடுக்கி ஜில்லையில் உப்பதரை என்கிறதான இடத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் உண்டு. நான் ஒரு சபை ஊழியனாக ஒரு டீமினுடைய லீடராக நான் காணப்படுகிறேன். இந்த நாட்களில் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தை கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக காணப்படுகிறேன். என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தகப்பனும் தாயும் இந்த எஸ்டேட் பகுதியிலே வேலைக்காக தேயிலை விவசாய தோட்டத்திலே வேலைக்காக நாகர்கோயில் என்கிறதான இடத்திலே இருந்து இங்கே கடந்து வந்தார்கள். இங்கே வந்து எஸ்டேட்டில் வேலை பார்த்து கொண்டு இங்கே இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒவ்வொருவராய் அவருடைய தகப்பனாரு அவங்க தாயாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிரும். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு திருமணம் நான் முடித்து நாங்கள் 8 பிள்ளைகளாக இருந்தோம். அவரு CSI சர்ச்சில் விசுவாசிகளாக காணப்பட்டார்கள். என்னுடைய தகப்பனும் தாயும் பள்ளிக்குன்று CSI சர்ச்சிலே அங்கத்தினராக இருந்த போதிலும் என்னுடைய தகப்பனார் நன்றாக மதுபானத்தை குடிக்கிறதான ஒரு மனிதனாக இருந்தார். அவர் பள்ளியில எல்லா காரியங்களிலேயும் போவது பதிவனாலும் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்தார். தாயாரும் அப்படிதான். அவங்க 2 பேருமே உண்மையாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் சென்றது. பிள்ளைகளான நாங்கள் வளர்ந்து வந்தோம். நாங்கள் 8 சகோதரர்கள், 4 சகோதரிமார் உண்டு. இந்த 8 பிள்ளைகள்ல நான் 6ஆமத்த மகனாக பிறந்தேன். என்னுடைய சகோதரிமார் மூத்தவங்க என்னோட மூத்தவங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணங்கள் நடத்தி அவங்களெல்லாம் பல இடங்களிலே இப்படி இருக்காங்க. ஆனால் நானும் அந்த நாட்களிலே CSIக்கு போவது பதிவுனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான சுபாவங்கள் இருந்து வந்தது. அநேக மோசமான காரியங்களிலே ஈடுபட்டு வந்ததான அந்த நாட்களில் என்னுடைய சுபாவம் ரொம்ப மோசமாக இருந்தது. நான் வீட்டினுடைய கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து எனக்கு தொடர்ந்து படிக்கிறதான நாட்களிலே எனக்கு முழு படிப்பை நிறைவேற்ற என்னால் முடியவில்லை. நான் படித்து கொண்டிருந்த நாட்களிலே 4ஆம் கிளாஸ் வரை மட்டும்தான் நான் படிக்க முடிந்தது. அந்த நாட்கள்ல என் வீட்டில கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் இருந்தபடினாலே என்னுடைய அந்த தகப்பனாருடைய தாயாருடைய கஷ்டங்களை நினைத்து நானும் எஸ்டேட்டுக்கு அந்த தேயிலை விவசாய தோட்டத்திலே வேலைக்காக கடந்து சென்றேன். சில வருஷங்கள் சில நாட்கள் அந்த தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனும் தாயும் இப்படி நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் இங்க எஸ்டேட்ல ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் மீட்டிங் அந்த இடத்திலே நடத்தப்பட்டது. பாஸ்டர் சாக்கோ என்கிறதான ஒரு மனிதன் கோட்டயத்தில் இருந்து அவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டிலே ஒரு ஊழியராக இருந்தாரு. அந்த வேலையெல்லாம் விட்டு அவர் ஏலப்பாறை பட்டணத்திலே வந்து ஊழியம் ஆரம்பித்தார். அந்த நாட்களில் பெரிய எழுப்புதல்கள் இந்த எஸ்டேட் எல்லா இடங்களிலும் கிராமங்களில் எல்லாம் பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான நாட்களில் ஒரு மீட்டிங், ஒரு கூடுகை என்னுடைய அந்த பகுதியிலே நடத்தப்பட்டது. அப்பொழுது ஆவியானவர் அந்த இடத்திலே என்னுடைய தாயையும் தகப்பனையும் சந்தித்தார். அவங்க சந்தித்து என்னுடைய சகோதரிகளையும் சந்தித்தார். அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிதாவாக ஒரு உண்மையான விசுவாசியாக அவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வந்தார்.
அப்படி தகப்பனும் தாய் எல்லாம் ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசியாய் ஏலப்பாறையிலே சர்ச்சுக்கு போக தொடங்கிட்டாங்க. ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொண்டாங்க. அந்த நாட்களில ஒரு 400 விசுவாசிகள் சர்ச்சில் இருந்தாங்க. எல்லா மொழிகளும் தெரியக்கூடிய விசுவாசிகள். தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் தெரியும். அந்த நாட்கள் தெரிந்த விசுவாசிகள் சர்ச்சில் இருந்த ஒரு காலமாக இருந்தது. அப்படி முன்னாலே போய்கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே உட்பட்டு விட்டேன். சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி என்ற வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே முன்னால போய்கொண்டிருந்தது. நான் ஒரு சிஎஸ்ஐ விசுவாசி. ஆனால் நான் செய்கிறதான எல்லா பிரவர்த்திகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இஷ்டமில்லாத சுபாவங்கள் எனக்குள்ளே குடியிருந்தது. பாவத்தை அதிகமாக நான் நேசிக்க முடிந்தது. ஆனபடி நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் பிரச்சனைகள் ஏற்பட்டது. எனக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை எனக்கு என்னால தாங்க முடியாத பிரச்சனைக்குள்ளாக நான் இருந்தேன். அப்படி பெரிய பிரச்சனைக்குள்ளாக நான் ஆனபடினால என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய சகோதரங்களும் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணினார்கள். அந்த நாட்கள் அவங்க பெந்தகோஸ் அனுபவத்துக்குள்ளே ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகும்பொழுது நான் சிஎஸ்ஐ ஒரு விசுவாசியாக கடந்து போய் கொண்டிருந்தேன். திடீரென்று எனக்குள் ரொம்ப பிரச்சனை ஆயிப்போச்சு. எனக்கு சுய புத்திகள் நஷ்டப்பட்டது. ஒரு புத்தி மாறாட்டம் எனக்குள்ளே கடந்து வந்தது. ஒரு மென்டல் வியாதிஸ்தனை போல நான் நாட்களிலே ஆய்விட்டேன். யாருக்கும் கீழ்ப்படியாதபடி எனக்கு போதித்தது போல நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் என்னுடைய தகப்பனாரும் தாயும் போகிறதான ஆவிக்குரியிலே சர்ச்சிலே பாஸ்டர் ஊழியக்காரர், அவர் பேரு PK சக்கரியா என்பார்கள். அவர் ஒரு நாயர் குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்தவர். அவர் இப்படி ஹவுஸ் விசிட்டிங் நடத்தி வரும்பொழுது என்னுடைய வீட்டிலே கடந்து வரும்பொழுது நான் வீட்டிலே இருந்தேன். அவர் சொன்னார், உனக்கு மரணம் ரெடியா ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆனபடினால் நீ மரணத்தை விட்டு வர வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீ வர வேண்டும் என்று எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஆலோசனை கூறினார். சமாதானம் இல்லாத இருந்த நான், இந்த பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்ததான நான், அவர் பேச தொடங்கின உடனே எனக்கு என்னுடைய உள்ளம் உடைந்தது. என்னுடைய உள்ளம் உடைந்து என் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படி தாரதாரையாய் கண்ணீர் மாலையாக ஒழுங்குது. நான் அந்த சமயத்திலே அவரோடு நான் சொன்ன, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு சமாதானம் இல்லை. எப்படியாவது சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் ஏதாவது ஒரு தற்கொலை பண்ண வேண்டும் என்றெல்லாம் நினைத்தேன். ஆனா அந்த நாட்களிலே ஆண்டவர் நிச்சயமாக என்னிடத்திலே பேசினார். அவர் மூலமாக என்னிடத்தில் பேசினார். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் நான் ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையை நான் கேட்ட பொழுது கர்த்தர் என்னிடத்திலே பேசினபடினாலே நான் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்னை அர்ப்பணம் பண்ணி என்னுடைய உடைந்த உள்ளத்தை கர்த்தரிடத்திலே நான் வைத்து அந்த நாட்களிலே என்னை விடுவிக்க வேண்டும், ஏசப்பா என்னை விடுவிக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே கதறினேன். அப்பொழுது இந்த ஊழியர் எனக்காக தன்னுடைய கரங்களை என்னுடைய தலையில் வைத்து எனக்காக ஜெபித்தார். ஜெபித்த பொழுது எனக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தந்தார். அவர் சில வேத பகுதிகளை என்னிடத்துல பேசி அவர் என்னிடத்துல சொன்னார், ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினால் அவனுடைய ஆவியை நஷ்டமாக்கினால் அவனுக்கு என்ன பலன் என்று கேட்டார். நான்
இந்த லோகத்தை விட உலகத்தை விட விலை உள்ளதா ஆத்துமாவுக்கு தா என்று சொல்லி என்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஆனபடினால் நீ கர்த்தரிடத்திலே வர வேண்டும், இயேசுவை அறிந்து நீ வாழ வேண்டும், நீ ஆவிக்குரிய சர்ச்சைக்கு வர வேண்டும் என்று எனக்கு உபதேசம் பண்ணி என்னை சந்தோஷத்தோடு கூட என்னை அனுப்பினார். அவர் கடந்து சென்றார் என்னுடைய வீட்டில் இருந்து. அந்த மாலை வீட்டு ஜபத்திலே நான் அமர்ந்தேன். என்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஆவிக்குரிய பாடல்களை பாடி அன்றைக்கு என்னுடைய தகப்பனார் தேவனுடைய வார்த்தையை சங்கீத புஸ்தகத்திலிருந்து படித்தார். அப்படி நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக என்னை அழைத்து சென்றார். நாங்கள் ஆராதனைக்கு ஆலயத்திலே கடந்து சென்றோம். கடந்து சென்ற போது அங்கே என்னை நேசிக்கிறதான அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு பார்க்க முடிந்தது. என்னுடைய தகப்பனை போல, என்னுடைய தாயை போல, என்னுடைய சகோதரர்களை போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்னை அரவணைத்தார்கள். எனக்கு கன்னத்தில் அவர் முத்தம் கொடுத்தார்கள், என்னை கெட்டி பிடித்தார்கள், என்னை அன்பாக நேசித்தார்கள். என்னுடைய மனது, என்னுடைய உள்ளம் உடைந்து நானே அந்த இடத்திலே கண்ணீரோடு கூட நின்றேன். அவர்களுடைய அந்த அன்பு என்னை அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு இடத்திலேயும் கிடைக்காத, ஒரு நபரிலிருந்து கிடைக்காத அந்த அன்பு எனக்கு தேவ சபையிலிருந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. நான் அந்த அன்புக்குள்ளே இருந்தேன். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இருந்த நாட்களில் நான் அதிகமாக வேத புஸ்தகத்தை எனக்கு தெரிகிறது போல நான் படிக்க தொடங்கினேன். ஆவிக்குரிய சர்ச்சில் எல்லாவங்களும் அனுபவங்களை சாட்சியாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த சாட்சி ஒன்றும் சொல்வதற்கான ஞானம் ஒன்றும் அன்னைக்கு இல்லை. சாட்சி சொல்லும்படியா எனக்கு ஆவேசம் இருக்கிறது, எனக்கு உற்சாகம் இருக்கிறது. ஆனா எனக்கு சாட்சி சொல்லும்படியான அந்த ஒரு வெக்கம் போல எனக்கு இவ்வளோ ஜனங்களுக்கு இடையில எழுப்பி மைக்கு வழியாக என்னுடைய அனுபவத்தை சொல்ல முடியாது, கஷ்டமாக இருந்தது. அப்போ என்னை நேசிக்கிறதான அநேக தகப்பனார்களும் தாய்மார்களும் சொன்னாங்க, என்னை தைரியப்படுத்தினார்கள். கர்த்தர் உனக்கு என்ன செய்தாரோ அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் ஒரு சில நாட்கள் ஒரு பாடலை சில லைன் படித்து சண்டே எனக்கு சாட்சியத்துக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லபடியாக டெஸ்ட் பண்ணி சொல்லுவதற்கான ஒரு டைம் கொடுத்த பொழுது நான் அங்கே இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த அனுபவத்தை, கர்த்தரை எப்படி எனக்கு நான் சந்தித்தேன் என்கிற காரியத்தை அவரிடத்துல சொல்ல முடியும். அப்படி சொல்லி முன்னால போய் சில மாதங்கள் ஆன உடனே என்ன நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சபையில் ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த ஆலோசனையை ஏற்றெடுத்து ஏலப்பாறை பட்டணத்துல உள்ளதான ஒரு ஆறுல போய், ஒரு அருவில போய் அநேக மனிதர்களோடு நானும் ஒரு மனிதனாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். பெரிய சந்தோஷம், சபையில சந்தோஷம், வீட்டுல சந்தோஷம். என்னுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும், என்னுடைய தாத்தா பாட்டிக்கு, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஞானஸ்தானத்தை, அந்த ஸ்தான சுசூஷங்கள் எல்லாம் முடிந்து நான் ஆலயத்திலே வந்து திருவிருந்து ஆராதனையை பங்கு பெற்றேன். அது இதுக்கு முன்னால நான் திருவிருந்து ஆராதனையில எடுத்திருக்கேன். சேச விசுவாசியா இருக்கும்போது அன்னைக்கு இல்லாத ஒரு 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 சலிப்பு என்னுடைய சரீரத்தில் காணப்பட்டது. அந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கும் பொழுது என்னுடைய கரங்கள் எல்லாம் விரைத்து என்னுடைய சரீரத்தை யாரோ அசைய பண்ணது போல நான் ஆண்டவருடைய ஆவிக்குள்ளே நிறைந்து அநேக பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து
கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த சில நாட்கள் கழிந்த உடனே எங்க எஸ்டேட்ல வைத்து நான் வசித்து வந்ததான அந்த விவசாய அந்த எஸ்டேட் ஹோட்டல்ஸ்ல நான் என்னுடைய தகப்பனார் தாய்க்கு அங்க வேலை இருக்கிறபடினால நானும் வேலைக்கு போறதுனால அந்த ஹோட்டல்ஸ்ல நாங்க இருக்கும்பொழுது அந்த எங்க பகுதியில வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து சில ஊழியர்கள் வெள்ளக்காரங்க வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காரங்க கருத்தவங்களும் வெளுத்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுல ஸ்மித் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அன்று ராத்திரி ஆவியானவர் அவன் பேசினார். ஆவியானவர் மிகவும் அழகாக என்னிடத்திலே பேசி நான் அந்நிய பாஷையிலே தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு தேவனுடைய வார்த்தையை பேசும்படியான ஞானத்தை அந்நிய பாஷையில் பேசி தேவனை ஆராதிக்கும்படியான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். சில நாட்கள் சென்ற உடனே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர தொடங்கினது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மிகவும் உற்சாகமுள்ளவனாக தேவனுடைய சபையில நான் காணப்பட்டேன். என்னை அன்பாக நேசிக்கிறதான் அந்த சபையில தகப்பனாரும் தாயாரும் வாலிப தம்பிமாறு தங்கச்சிமார் எல்லாம் என்னை அரவணைக்க தொடங்கினார்கள். சர்ச்சினுடைய வாலிபர் முகாமில் என்னை கலந்து கொள்ளும்படியா என்னை நிர்பந்தம் பண்ணினார்கள். அந்த வாலிப முகாமிலே சில வாரங்கள் சில மாசங்கள் நான் கலந்து கொண்டேன். அப்புறம் என்னை அந்த வாலிப முகாமில் இருந்து எனக்கு அதனுடைய லீடராக அந்த முகாமினுடைய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார். கிட்டத்தட்ட 40 சகோதரி பெண்களும் ஆண்களும் உள்ளதான இந்த கூடுகைக்கு என்னை தலைவராக ஏற்றெடுத்து என்னை உற்சாகப்படுத்தி வைத்தார்கள். அப்போ அந்த மீட்டிங்கை எப்படி நல்லா நடத்தணும் என்பதை குறித்து எனக்கு என்னை இவர்கள் படித்து எனக்கு படிப்பித்து கொடுத்தார்கள். ஆனா எனக்கு எழுத தெரியாது, தமிழும் நல்ல எழுத தெரியாது, மலையாளமும் எனக்கு நல்ல எழுத தெரியாது. ஆனா என்னுடைய மனசிலே மைண்டிலே இந்த காரியங்களை நான் ஞாபகமாக வைத்துக் கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது சர்ச்சில் உள்ள சில சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் எல்லாம் சில தம்பிமாரும் தங்கச்சிமாரும் எனக்கு மொழி எழுதி என்னை படிப்பிக்க உற்சாகம் காணித்தார். அப்புறம் மலையாளம் எனக்கு நன்றாக என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு படிப்பதற்கான ஞானத்தை எனக்கு கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார்கள். நான் அதை படித்து கொண்டு நன்றாக என்னுடைய அந்த சர்ச்சில் இந்த வாலிபர் பிள்ளைங்களுக்கு தலைவராக கர்த்தர் என்னை ஆக்கி வைத்தார். ஒரு சர்ச்சைக்கு அந்த என்னுடைய உற்சாகமான இந்த வாலிப கூடுகை பார்த்து எங்களுடைய சர்ச்சினுடைய பெரிய போதகர் 10 சர்ச்சினுடைய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார். 10 சர்ச்சிலே போய் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அந்த 10 சர்ச்சிலேயும் ஆவிக்குரியதான ஒரு எழுப்புதலை அந்த நாட்களிலே உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நன்றாக ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்தது. கட்டாயமாக எனக்கு ஒரு ஆசை, ஆவிக்குரிய கல்வியில போய் பைபிள் காலேஜில் போய் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு 4ஆம் கிளாஸ் வர மட்டும்தான் எனக்கு படிப்பு இருக்குது. ஆனா காலேஜுக்கு போகணும்னா எனக்கு எழுத வாசிக்க எனக்கு தெரியாது, நல்லா தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய உற்சாகமான சில
ஊழியங்களை பார்த்து என்னை எங்களுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய சீனியரான ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவருடைய கூடுகையில பேசி எனக்கு காலேஜில் படிப்பதற்கான ஒரு அவசரத்தை அவங்க ஒழுங்கு பண்ணினாங்க. அந்த நாட்களில் கேரளாவில் கோட்டயம் என்கிறதான இடத்திலே எங்களுடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. கேரளா பைபிள் காலேஜ் தெரியப்படும். அங்க அநேக ஊழியர்கள் வந்து வேத பாடங்களை சொல்லிக் கொடுக்காங்க. ஆனா எனக்கு ஆசை இருக்கிறது, படிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஆசை எனக்குள்ள இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு எனக்கு படிப்பு. அப்படி அந்த கூடுகையினுடைய தலைவர், பைபிள் காலேஜினுடைய தலைவரிடத்துல என்னுடைய லோக்கல் சர்ச்சினுடைய பாஸ்டர், அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கார், ஒரு தலைவர் இருக்கார், அந்த ஊழியக்கார ஐயா சொல்லிருக்காரு, இந்த ஒரு பிரதர் பரிசுத்தனுக்கு காலேஜில் படிக்க விருப்பம் இருக்கு, தேவனுடைய சத்தம் இருக்கு, சத்தத்தை கேட்டிருக்க, ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அவருக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் கஷ்டம். ஆனா அவங்க காலேஜில் வந்து கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து அவர் இருந்து நல்ல அனுபவம் உள்ள ஊழியர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ அப்படி போட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டவர் என் மேல வச்சிருந்த அந்த அன்பு, அவர் எனக்கு மேல வச்சிருந்த அந்த திட்டம், அதற்கு தடைபடாதபடி எனக்கு பைபிள் கல்லூரியில போய் படிப்பதற்கான அவசரங்கள் கிடைத்தது. அப்படி அந்த பைபிள் காலேஜுக்கு கடந்து போகும்பொழுது நான் வீட்டில் உள்ள வேலைகள், அந்த எஸ்டேட்டில் உள்ள வேலைகளை விடணும். என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கஷ்டம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் கூடும். என்னுடைய வருமானமும் என்னுடைய வீட்டிலே இல்லாமல் ஆகிறது. நான் அப்ப பரவாயில்லை, வருமானம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ இந்த போய் படி, ஆண்டவருக்கு சித்தம் ஆகுதுன்னா நீ ஊழியத்துக்கு போய் ஊழியத்தை தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ளு அப்படின்னாங்க. அப்படி நான் காலேஜுக்கு போன உடனே எனக்கு இஷ்டம் உள்ளதான ரொம்ப வேலைகள் அங்க உண்டு. அங்க கிச்சன்ல ஃபுட்டு ரெடியாக்குற இடத்துல அந்த பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ண, டேபிள் சுத்தம் பண்ண, அங்க வருகிறதான சீனியரான கர்த்தருடைய ஊழியர்கள், வேத பண்டிதர்கள் அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் அடக்கி நல்லாக அதை சரி பண்ணி கொடுக்க, அங்க கடைக்கு போக சாதனங்கள் வாங்கி கொடுக்க, அப்போ கிளாஸ் தொடங்கும் பொழுது நான் போய் ஸ்டூடெண்ட் கூட போய் இருந்து உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சது போல எல்லாம் நான் எழுதவும், அவங்க சொல்லுகிற காரியங்களை என்னுடைய மனதிலே வைத்து சில வருஷங்கள் அப்படி போனது. அப்புறம் எனக்கு சின்ன ஒரு 1 இயர் கோர்ஸுக்கு ஒரு சர்டிபிகேட்டு கொடுத்தாங்க, கிராஜுவேஷன் டைம். அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் வாலிபர் ஊழியத்தை நல்ல முறையில செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வாலிபர் ஊழியத்தை செய்யும் பொழுது எங்க பகுதியில் உள்ள மற்ற சபைகள், மற்றும் அநேக சர்ச்சில் உள்ளவங்க சேர்ந்து யூனிட்டாக பல இடங்களிலே மீட்டிங்கள் வைத்து வந்தார்கள், கன்வென்ஷன் போல. அந்த இடங்களில் எல்லாம் என்னுடைய சாட்சியத்தை சொல்லும்படியாக, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக, அந்த இடங்களிலே பிரசங்கிக்கப்படும்படியாக கர்த்தர் எனக்கு அந்த நாட்களிலே அவசரத்தை அனுமதித்தார். அப்படி நான் பல இடங்களிலே போய் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது பிசாசு அலட்சை பண்ணுகிறது, வியாதிஸ்தர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதாக பல அனுபவங்கள் அந்த கூட்டம் முடிந்த பிறகு அங்கே இருந்து எங்களுக்கு கிடைத்தது. அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுடைய தலைமை போதகனுடைய அவருடைய ஆபீஸிலே இவ்வளவு ஊழியர்களிடத்திலே அனுப்பப்பட்டது. அவங்க அப்படி இருக்கும் பொழுது என்னை எங்களுடைய யூத் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கேரளா ஸ்டேட் டைரக்டராக எனக்கு என்னுடைய பதவியை கொஞ்சம் கூட உயர பண்ணி, கொஞ்சம் சர்ச்சுகளை 240 சர்ச்சுகளை, கிட்டத்தட்ட 340 சர்ச்சு, அங்கே உள்ள எல்லா யூத்துகளையும் அழைத்து அவங்களுக்கு
உற்சாகமான காரியங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை ஊழிய பாதைகளை கொண்டு வர கர்த்தர் எனக்கு என்னுடைய நான் அந்த நாட்களிலே ஊழியர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தாபனத்தினுடைய லீடர்ஸ் எல்லாம் தங்களுடைய கரங்களை என்னுடைய தலையில் வைத்து எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். நான் மிகவும் உற்சாகமாக அந்த காரியங்களை அந்த நாட்களில் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல முறையிலே அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். நான் ஒரு மனிதனாக நின்று கொடுத்தேன். ஆனா இந்த காரியங்களை எல்லாம் நன்றாக செய்யும்படியாக என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்குள்ளே இருந்தது. நான் நடத்தப்படுகிறதான கூட்டங்களிலே அநேக வாலிப தங்கச்சி தம்பிமார் ஆவிக்குள்ளே நிரம்பி ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி யூத் கேம்பு பெரிய முகாம் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அந்த முகாமிலே நல்ல வேத பண்டிதர்களான ஊழியர்களை கொண்டு வந்து இந்த வாலிப தங்கச்சி தம்பிமாரை உற்சாகப்படுத்தி ஆவிக்குள்ளே நிரம்பி ஊழியத்துக்காக அர்ப்பணம் செய்கிறதான சில நபர்களை கர்த்தர் அந்த நாட்களில் தெரிந்தெடுத்தார். என்னுடைய அந்த சமயத்தில கிட்டத்தட்ட என்னோட நெருங்கி இருந்த 15 சகோதரர்கள், 18க்கு அதிகமான சகோதரர்கள் என்னோடு சேர்ந்து ஊழியர் செய்ய கடந்து வந்தார்கள். அதுல 2 நபர்கள் மரித்து போனார்கள். இன்னைக்கு 16 பேருக்கிட்ட பல இடங்களிலாய் அவங்க ஊழியத்தில் இருக்காங்க. பீகார், ஒரிசா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா என்கிற பல மாநிலங்களிலும் அவர் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிறார். எனக்கு நெருங்கின நண்பர்களாக இருந்த வாலிபவர்கள் என்னுடைய அந்த ஊழிய நாட்களிலே கடந்து வந்து இன்றைக்கு பீகாரில் ஊழியம் செய்கிறான் ரமேஷ் என்கிறதான பிரதர். அவருடைய சர்ச்சில் 500 பேர் கிட்டத்தட்ட இப்ப ஆராதனையில இருக்காங்க. அவ்வளோ பெரிய காரியங்களை இந்த நாட்களில் கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய தலைமை சர்ச்சில போதகர் எனக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு சபை எனக்கு தரும்படியாக அவர்கள் கூடி ஆலோசித்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். முதலாவது கோட்டை ஜில்லையில் மதம்மா என்கிற இடத்திலே ஒரு சர்ச் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே ஊழியங்கள் எனக்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். RC சர்ச்சில் இருந்து அநேக சகோதரர்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்து அந்த இடத்திலே சர்ச்சு வளர்ந்தது. ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். ஆத்துமாக்களை கொடுத்து அந்த இடத்திலே ஒரு ஸ்நான சோத்திரம் பெரிதான ஒரு ஞானசான ஊழியம் நடந்தது. அங்கு உபவாச கூட்டம் நடந்தது. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்திலே நடந்து வந்துச்சு. அந்த சர்ச்சினுடைய வேலை மிகவற்றதாக காணப்பட்டது. கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்திலே செய்தார். வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அநேக பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சில நாட்கள் அந்த இடத்திலே நான் ஊழியம் செய்தேன். அப்புறம் அவங்க என்னிடத்துல சொன்னாங்க, அவன் தமிழ்நாட்டுல திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டு மாநிலத்தில் அந்த இடத்திலே வேடச்செந்தூர் என்கிறதான பகுதியிலே ஊழியம் செய்யும்படியாக எனக்கு அங்கே ஒரு புதிய சர்ச்சு 2 நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். 2 ஃபேமிலி எல்லாம் 2 நபர். அந்த இடத்திலே ஊழியம் செய்வதற்கான ஆண்டவர் என்னை அங்கே அனுப்பினார். அப்போ என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் என்னுடைய தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி அந்த பகுதிக்கு என்னை ஊழியத்துக்கு அனுப்பி சில நாட்கள் வேடச்செந்தூர் என்கிறதான பகுதியில ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அநேக சகோதரர்மாரை தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தும்படியாய்
கர்த்தர் என் மேல் வைத்ததான அந்த அபிஷேகம் வியாபாரம் பண்ணும்படியாக, அதை அநேகருக்கு ஊற்றி கொடுக்கும்படியாக ஒரு வல்லமையை கர்த்தர் அந்த இடத்திலே செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அநேக பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக எழும்பி ஆண்டவருக்குள்ளாக கடந்து வந்தார். அநேக தேவனை அறியாத மனிதர்கள், கர்த்தரை அறியாத குடும்பங்கள் ஆவிக்குள்ளேயே கடந்து வந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சில நாட்கள் அந்த இடத்துல என்னுடைய ஊழியம் உற்சாகமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கேரளாவிலே தலைமை போதகர் சொன்னார், பிரதர், நீங்க அந்த இடத்துல ஊழியம் பண்ணது சந்தோஷம்தான், ஆனா கேரளாவில் உள்ள நம்ம வாலிப பசங்களை எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போறாங்க. ஆனபடினால நீங்க உங்களை நான் கேரளாவுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு என்னை கேரளாவுக்கு மறுபடியும் என்னை அழைத்து கேரளாவிலே என்னை இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு புதிய இடத்தை எனக்கு ஊழியத்துக்காக ஏற்பாடு பண்ணினார். அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கான சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். என் மேல இருந்த அந்த அபிஷேகம் அன்னைக்கு எங்கள் லோக்கல் சர்ச்சுக்கும் எங்களுடைய இந்த டிஸ்ட்ரிக்டும் கேரளா மாநிலத்துக்கும் வேண்டும் என்று எண்ணி தகப்பனார், ஆவிக்குரிய தகப்பனார், அநேக பிதாக்கள் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி என்னை ஆண்டவருக்குள்ளாக உற்சாகப்படுத்தி இந்த பொறுப்பை மறுபடியும் கொடுத்தார். அந்த பொறுப்புல இருந்து கொண்டு இங்கே இடுக்கி ஜில்லையில் காப்பி பதவால் என்கிற இடத்துல நான் ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களில் அந்த பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது 2 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்தார். கேரளாவிலே பிஆர்டிசி என்கிறதான ஒரு சபை உண்டு, ஒரு சமுதாயம் உண்டு. அந்த சமுதாயத்துல போய்கொண்டிருந்த ஒரு குடும்பம், அவர் பேரு பாப்புக்குட்டி, அவங்க பேரு குஞ்சம்மா. அவங்க என்னுடைய முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய அந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நாளில் எனக்கு உதவிக்காக என்னுடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்பத்தை ஆயத்த பண்ணி கிருஷ்ணங்குட்டி என்கிறதான ஒரு சகோதரனும் சகோதரியும் அவருடைய 2 மக்களும் அந்த நாட்களில் ஊழியத்துக்காக எனக்கு உதவியாக ஆண்டவர் அங்கு எழுப்பினார். அங்கு ஒரு ஊழியக்காரன் எங்களுடைய ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்ததான ஒரு அபிஷக்தனுடைய ஒரு போதகருடைய வீட்டில தான் அந்த நாட்களிலே ஒரு புதிய கூடுகை நடக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். அப்படி அந்த கூடுகை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கூடுகையில 6 குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்கு, 6 ஃபேமிலி. இந்த 6 குடும்பமும் நானெல்லாம் ஒருமித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஆராதனைக்காக, ஆவிக்குரிய ஆராதனைக்காக அந்த இடத்திலே கடந்து சென்ற பொழுது, நான் புதுசாக சென்ற உடனே எனக்கு அங்கு ஆராதனை நடத்துவதற்கு ஒரு டாம்பரின் வேண்டும், ஒரு ட்ரம்மு வேண்டும், ஒரு சைட் ட்ரம்மு வேண்டும். அதெல்லாம் நான் வாங்கி ரெடியா கொண்டு அந்த உற்சாகமான ஒரு ஆராதனை நடத்த அந்த பகுதியிலே நான் கடந்து சென்றேன். அப்படி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே அந்த சர்ச்சில் ஒரு சகோதரன் நான் சங்கீதம் வாசித்து உபதேசம் பண்ணும்படியாக ஒரு பாடலை பாடி எழுப்பின உடனே அவர் சொன்னாரு, நீ யாருடைய ஊழியக்காரனா மாற போற, நாங்க ஒரு புதிய ஊழியத்துக்கு போறோம், 2 வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க, எங்க கூட நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்ன, கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தர் என்னை இந்த பகுதியிலே அனுப்பியிருக்கிறார், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன், ஆவியானவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை இந்த பகுதியில் அனுப்பியிருக்கிறார். நான் ஒரு வெள்ளைக்காரனுடைய ஊழியத்தை செய்யவோ உங்களுடைய ஊழியத்தை செய்யவோ வந்த ஆள் அல்ல, நான் உங்களுக்கு ஊழியக்காரன் ஆனாலும் என்னை அனுப்பின கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி போது அவங்க அந்த இடத்துல என்ன ஊழியத்தை தொடர்ந்து எனக்கு ஆராதனை நடத்தும்படியான அந்த சமயத்தை
இல்லாமவிட்டது. அப்படியானால் நீங்க ஆராதனை நடத்த வேண்டாம் என்று சொன்னார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிருக்கும். நான் அந்த 2 ட்ரம்மையும் நான் கொண்டு போன ட்ரம்மையும் ஸ்டாம்பரினை எடுத்து அந்த அவருடைய கர்த்தருடைய ஊழியக்காரன் வீட்டில இருந்து வெளியே இறங்கும் போது ஒரு 2 குடும்பம் என்னோடு கூட வெளியே வந்தது. அப்படி நாங்க வந்து அவங்க வீட்டுல போய் எனக்கு ஜெபம் பண்ணி நாங்க முடிந்தது. அப்ப நாங்க போகிற நேரங்களிலே ஒரு வாத்தியார் வீட்டுக்கு முன்னாலதான் போய்கிட்டு இருக்கோம். அவர் காபி பந்தவால் ஹை ஸ்கூல்ல அவரு கிளாஸ் அந்த கிளாஸினுடைய வாத்தியாரா இருக்கார். அப்ப அவரு என்னிடத்துல விசாரித்தார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட பிரச்சனை எல்லாம் சொன்னேன். இப்படி வந்தோம், ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை, இங்க ஆராதிக்காண்டாங்க, நாங்க போறையா அப்படின்னோம். அப்ப அவரு சொன்னார், ஒரு காரியம் பண்ணுங்க, எனக்கு ஒரு கெட்டடம் சும்மா கிடக்குது, அந்த கெட்டடத்தை நீங்க எடுத்து சுத்தம் பண்ணி அங்கேயே ஆராதனை உங்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தினார். நான் மறுபடியுமாக அந்த இடத்துல வந்து மறு வாரத்துல அடுத்த வீக்ல சண்டைக்கு முன்னால நான் அந்த இடத்துல வந்து நானும் இந்த 2 சகோதரமாரும் சேர்ந்து அந்த காலை அவருடைய இன்னொரு காலை சுத்தம் பண்ணி அதை வெள்ளை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி அங்க ஆராதனை நடத்த தீர்மானித்தோம். அப்படி தீர்மானித்த உடனே 2 மைக் எனக்கு கோலாம்பி வைக்கலாம், மைக்கு வச்சு சண்டே நோட்டீஸ் அடிச்சு ஆராதனை அந்த பில்டிங்கில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த பில்டிங்க்கு வாடகை வேண்டாம். அந்த மைக் செட்டை நாங்கள் எடுத்து அந்த 2 கோலாம்பியும் சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் எல்லாம் எடுத்தோம். அந்த மைக் செட்டினுடைய உடைமை அதை இலவசமாக கர்த்தருடைய வேலைக்காக அந்த இடத்துல கொடுத்துட்டார். அந்த இடத்துல ஆராதனை உற்சாகமாக நடந்தது. அப்படி ஆராதனை நடக்கும் பொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட்டமாக அந்த இடத்திலே ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தார். கிட்டத்தட்ட 32 நபர்களை அந்த நாட்களிலே அந்த இடத்துல சீந்தலார் என்கிற பகுதியில கருப்பசாமி கோயில் என்று அறியப்படுகிறதான அந்த இடத்திலே அங்கே ஒருகிறதான அறிவில அங்கே கொண்டு ஸ்தானம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களில் உபவாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எல்லா நாளும் காலை முதல் பிரசங்கிக்க வேண்டும். இதுபோல வாகன சௌகரியங்கள் இல்லை, வண்டி வசதி இல்லை. ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து அங்கே ஊழியர் செய்ய வேண்டுமானால் பணமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு 7 நாட்களும் உபவாசத்தோடு கூட காலை முதல் ராத்திரி இரவு 10 மணி வரை தேவனுடைய வார்த்தையை நான் பேசி ஜனத்தை உற்சாகப்படுத்தி ஆவியானவருடைய பெரிய ஒரு எழுப்புதல் அந்த நாட்களிலே அந்த பகுதியிலே நடந்து கொண்டிருந்தது. தேசம் அசையும்படியான வல்லமையை கர்த்தர் அந்த பகுதியிலே கர்த்தர் அந்த எழுப்புதலை அந்த தேசத்தினுடைய 4 இடங்களில் எல்லா இடங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்கினார். ஜனங்கள் ஆவிக்குள்ளே நிரம்பினார். பிசாசு அலறத் தொடங்கினார். ஜனங்கள் அவங்களுக்குள்ள பயங்கள் உண்டாக தொடங்கியவர். மற்றும் சமுதாயத்தில் பட்ட ஜனங்களுக்கு மற்றும் சங்கங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் உண்டானது. என்னதோ தேசத்துல நடக்க போகும். நூறுக்கணக்கான ஆளுகள் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே அந்த நாட்களில் ஆவியானவர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரவர்த்தியை அந்த இடத்திலே ஆரம்பிக்க தொடங்கினார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இன்னும் இருக்கிறார். இன்றைக்கு அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்றுள்ள செய்தி மட்டும்தான் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருந்தது. என்னை கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையில் இருந்து என்னை எப்படி மாற்றி எடுத்தாரோ அதே போல உங்களையும் மாற்றுவார் என்கிறதான அந்த வார்த்தையை
ஜனங்களுக்குள்ளே அதிகமாக கிரியை செய்ய தொடங்கினது. சர்ச்சை மிகவும் நன்றாய் வளர தொடங்கினது. அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியிலே சுகமில்லாதபடி ஒரு மர்த்தோமா குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு குடும்பம் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான் அந்த நாட்களில் மர்த்தோமா சர்ச்சு என்று உள்ளதான அந்த சபையிலே அவங்க போய்கொண்டிருந்தாங்க. அந்த சர்ச்சில் உள்ள அந்த சர்ச்சினுடைய பக்கத்துல உள்ள அந்த குடும்பம் அந்த வீட்டிலே இருக்கிறதான ஒரு பெண்மகளுக்கு தலைக்கு சுகமில்லாதபடி வருஷங்களாக அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் தாராள பணங்கள் எல்லாம் செலவு பண்ணினார். அந்த மகளுக்கு ஒரு விடுதலை இல்லை. அந்த விடுதலை இல்லாமல் இருந்த நாட்களில ஒரு உபவாச கூட்டம் கடிந்து அந்த சண்டை ஆராதனை நடக்கிறது, திருவிருந்து இருக்கிறது. பயங்கர சத்தத்தோடு கூட ஆவியானவர் அந்த இடத்திலே வந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். எல்லாவரும் அந்நிய பாஷைகளில் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த மகளை அவருடைய தகப்பனாரும் தாயாரும் கொஞ்சம் அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தூக்கி இங்க கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அந்த ஆராதனையினுடைய மத்திய பாகத்துல கொண்டு வந்து அந்த பெண்ணானவள் முழங்கால் படியிட்டு நிற்கிறார். சூழ்நிலை என்ன என்றும் இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி இருக்கிறது என்றும் இப்படிப்பட்ட காரியங்களை ஒன்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு 6 பேர் அதிகமாக வந்து உட்கார்ந்திருக்காங்க, ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லமை அந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் புதிய பல பல பாஷைகளை பேசி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தில் ஆராதனையின் காரணமாக அநேக குடும்பங்கள் இளகி மறைந்து கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணினேன். ஆராதனையில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அவள் விடுதலை பெற்று சமாதானத்தோடு கூட ஆராதனை முடிந்து அவர்களை அறிமுகப்படுத்தி அவங்க போயிட்டாங்க. மறுவார சண்டையில அவங்க குடும்பமாக அந்த ஆராதனைக்குள்ளாக வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பாம்பாடி குஞ்சேட்டனா என்று சொன்னா அந்த பகுதியில் எல்லாவங்களுக்கும் நல்லா தெரியும். ரொம்ப இடங்கள் எல்லாம் வசதி அவங்களுக்கு உள்ளவங்க. இந்த மகளுக்கு விடுதலை கிடைத்து நாங்கள் இந்த இன்னொரு ஆளுக்குள்ள பில்டிங்ல தான் நாங்க ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொந்தமாக ஆராதனை நடப்பதற்கான ஒரு வசதி இல்லை. அப்போ இந்த விடுதலை பெற்ற அந்த சகோதரியினுடைய தகப்பனார் அந்த சண்டை வந்து 2-3 சண்டை போன உடனே அங்க வந்து சொன்னாரு, என்னுடைய நிலத்துல இருந்து நான் 35 சென்ட் இடம் உங்களுக்கு ஊழியத்துக்காக ஆலயம் உங்களுக்கு ஆலயம் உண்டாகுவதற்காக தருகிறேன் என்றார். அந்த வாரத்துல அந்த வீக்கிலே என்ன பட்டா எழுத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் 35 சென்ட் இடம் நான் அன்று ஊழியர் செய்கிறதான ஸ்தாபனத்தினுடைய பெயர்ல என்னுடைய பெயர்ல எழுதி கொடுத்தாரு. உடனே நாங்க அங்க இருந்துகிட்டு அப்ப கிட்டத்தட்ட 60-65 குடும்பங்கள் என்னுடைய அந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அநேக வாலிப தம்பி தங்கச்சிமாரு தகப்பனாரு தாயார் எல்லாம் வந்தோம். உடனே நாங்க அந்த நிலத்தை இன்னைக்கு போல வசதியான ஜேசிபியோ மற்ற சௌகரியங்கள் ஒன்றும் இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து மம்மட்டி எல்லாம் கொண்டு போய் பிக்காஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்தை ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஆனபடினால் அதுக்கு ஆயத்தமான காரியங்களை ஒழுங்கு பண்ண நாங்க அதை சொந்தமாக வெட்டி நிரப்பு பண்ணி தரையை கட்டி மண்ணினால் இஷ்டிகையை உண்டு பண்ணி அதுக்கு மேலே மேற்கூரையாக அதுக்கு புல்லு
கேரளாவில் எல்லாம் புல்லு கிடைக்கும். புல்லு நாங்களே போய் அறுத்து அந்த காஞ்ச புல்லை கொண்டு வந்து மேற்கூரை போட்டு தடி கம்புகளை வெட்டி புல்லு போட்டு ஒரு புல்லு கட்டிடத்துக்குள்ளாக ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வருஷம் 5 வருஷம் ஆகிவிட்டு என்னுடைய ஊழியம் மிகவற்றதாக இருக்கு. அங்கிருந்து சில கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஹரியானா கிரேஸ் பைபிள் காலேஜுக்காக ஊழியத்துக்காக தேவனுடைய சத்தத்தை கேட்டு எழுப்பினார்கள். கேரளாவிலையும் ஹரியானைக்கும் ஊழியத்துக்காக தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பைபிள் காலேஜுக்காக அவங்களை ஜெபம் பண்ணி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க எல்லாம் இன்னைக்கு டெல்லியில ஊழியத்துல உண்டு. சிலவங்க கேரளாவில் ஊழியம் பண்ணதாங்க. அப்புறம் ஊழியத்துக்காக அர்ப்பணம் செய்து தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் சில நபர்களை ஊழியத்துக்கு அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். 5 வருஷமாக என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினாலும் என்னுடைய ஸ்தாபனத்தினுடைய சில ஒழுங்கு சரியாக வேண்டுவதற்கான சில ரெகுலர் ரூல்ஸுக்காகவும் என்னை மற்றொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க கவுன்சில் தீர்மானம் எடுத்து அப்படி அந்த பகுதியிலே ஊழியம் 5 வருஷம் சந்தோஷமாக மிகவற்ற ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். மிகவும் சந்தோஷமாக அந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்தார். நான் மறுபடியுமாக வாகமன் அடுத்து போனாம் என்கிறதான ஒரு இடத்திலே ஊழியம் செய்வதற்கான என்னை அங்கே அனுப்பினார்கள். நான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய 1 வருஷம் ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அங்கேயும் ஆலயம் இல்லாத இருந்தது. அந்த இடத்திலேயும் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அங்கேயும் 40 குடும்பங்கள் அன்னைக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 90 விசுவாசிகள் அந்த இடத்திலே ஆராதனைக்கு இருந்தார். அநேக வாலிப பிள்ளைகள் அந்த இடத்திலே ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஊழியத்துக்கு பல இடங்களிலும் நான் கொண்டு அவர்களை சேர்த்தே நல்ல முறையில் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு திருமணம் எனக்கு வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய ஸ்தாபனத்தில் உள்ளவர்களும் தீர்மானித்தார். அப்படி தீர்மானித்த தீர்மானத்தின்படி திருமண நாட்களுக்காக ஆயத்தமாகி அந்த நாட்களில் எங்களுடைய ஸ்தாபனத்தினுடைய பெரிய ஆன்வர்சரி கன்வென்ஷன், அது கோட்டயத்தில் பெரிய மாநாடு நடக்கிறது. அதற்கெல்லாம் நான் முன்னால் நின்று செய்வேன். அப்போ அந்த திருமண நாட்கள் நிச்சயிக்கப்பட்டது. சீந்தலார் என்கிற இடத்துல உப்புதரை என்கிற இடத்துல கேரளாவில் இடுக்கி ஜில்ல ஐபிசி ஒரு விசுவாசகப்பனும் தாய் என்னுடைய துணவி என்னுடைய அந்த என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருக்கு செய்தார். அந்த நல்ல ஒரு மகளை எனக்கு கர்த்தர் ஒரு 5 வருடம் கூட போனாவிலே ஊழியத்தை நல்ல முறையிலே செய்து அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த நாட்களிலே செய்தார். சில வருடங்கள் எனக்கு பிள்ளைகள் எல்லாம் இருந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து ஒரு மகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதமான ஒரு மகளை கர்த்தர் கொடுத்தார். 2 பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்திலே ஊழியத்தை முடித்து சப்பாத் என்கிறதான இடத்திலே ஊழியத்துக்கு கர்த்தர் என்ன அந்த இடத்துல 17 வருஷமா ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கிருபை செய்தார். அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்காக அந்த பகுதியிலே ஆயத்தம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஆசீர்வாதமான தேவாலயத்தை கட்டியான அங்கே தேவாலய பணிகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தேவாலயத்தை கட்டி அதை முடிப்பதற்கு பணம் இல்லை, பொருளாதார தேவைகள் இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கி நின்ற நாட்கள். நான் கட்டப்பன குட்டிக்கானம் என்கிறதான மெயின் ரோடு என்எச், அந்த ரோட்டில் ஒரு வருகிறதான இடத்துல என்னுடைய சர்ச் இருக்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் ஒரு பெரிய பாலம் வேலை நடக்கிறது.
ஒரு பெரிய பாலத்தினுடைய வேலை நடக்கிறது. என்ற சர்ச்சினுடைய டோப்பு வார்க்க வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் எங்களுக்கு வேண்டும். அந்த வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறதான அதனுடைய முதலாளி இடத்துல போய் சந்தித்தேன். நான் அவர்கிட்ட சொன்ன, ஐயா, நான் ஒரு ஊழியக்கார், என் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அதோட வேலை நடந்து மட்டும் பித்தி மட்டும் நிக்குதியா, அதுக்கு மேல ஏதாவது செய்யணும், ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு டோரஸ் மெட்டலும் ஒரு டோரஸ் மணலும் கொடுத்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. 25 ஆக்கு சிமெண்ட் கொடுத்தார். அது நல்ல முறையில எனக்கு ஊழியர் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அந்த ஆலயத்தினுடைய இனாகிரேஷன் முடித்து அநேக பரிசுத்தமான சந்தோஷமான ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த அந்த கால நாட்களிலே ஆவியானவருடைய சித்தத்தின்படி நான் அந்த சப்பாத்து சர்ச்சில் இருக்கும் பொழுது அந்த அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணினா. அவங்களுக்கு 95 வயது இருக்கிறது. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க அந்த இடத்துல நீ ஊழியம் செய்திருக்காண்டா, சர்ச்சுக்குள்ளே கலக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால நீங்க அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை விட்டு நீங்க இன்னொரு ஊழியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார், நீங்க அந்த பகுதியை விட்டுருங்க அப்படின்னு. இப்ப நீங்க போனீங்கன்னா 4 பேர் போனா போதும், இல்லைன்னா அந்த சர்ச்சு 110 பேர் கூடுகிற அந்த சர்ச்சு 2ஆய் பிளர்ந்து விடும். கொஞ்சம் நபர்கள் உங்களோடு கூட வருவாங்க. இனி வாடகைக்கு ஒரு கட்டிடம் எடுத்து நீங்க சர்ச்சை ஆரம்பிக்காண்டா, கர்த்தர் உங்க காரியங்களை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி என்னை தைரியப்படுத்தினார். நாங்க வீட்டுல வந்து ஒரு முடிவெடுத்து என்னுடைய மனைவி பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து அவன் அந்த சர்ச்சினுடைய செக்ரட்டரி இடத்திலே காரியங்களை சொல்லி இன்னொரு எனக்கு உடன் ஊழியரான இருந்த ஒரு ஊழியரை அங்கே நானே ஊழியத்துக்கு பொறுப்பு கொடுத்து விட்டு நான் அந்த ஊழியத்தை விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், என்னுடைய குடும்ப காரியங்கள் எப்படி நடக்கும், அது நடத்த ஒன்னால முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பொழுது இந்த அம்மா என்னை நைட்டு கூப்பிடுதாங்க, 2 மணிக்கு கூப்பிட்டு சொல்லாங்க, ஒரு நபர் உனக்கு போன் பண்ணுவார், ஏலியாவை நீ பார்க்கல, காக்கையை நீ பார்க்கல, ஏலியாவு காக்கையை பார்க்கல, அவர் ஏலியாவின் இடத்துல பேசுகிற ஆண்டவரை ஏலியாவை பார்க்கல, ஏலியாவை போஷிப்பிக்கும்படியாக அன்றைக்கு ஆயத்தம் பண்ணின காக்கையை நீ ஏலியாவை பார்த்ததில்லை, நீ பார்க்காத ஒரு நபர்கள் உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு மனிதனை நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு வர அந்த மனிதனங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லட்சங்கள், ஆமை, ஆயிரக்கணக்கு 10,000கணக்கான பணங்களை தந்த ஊழியத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கேரளாவிலே திரிசூர் என்கிறதான இடத்திலே அவர் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் பெற்றவர். அவர் எங்களை ஆண்டவரை நேசித்து எங்களை நேசித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்று வரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். சமயம் இல்லாதபடி முடிக்க ஆரம்பிக்க நினைக்கிறேன். 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்த மகள் பிரைசிபி தானியல், அவள் MSW முடிந்து இப்பொழுது சென்னை புத்தி மாராட்ட ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் காலேஜிலே அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். 2வது மகள் டினிஷா பி தானியல், அவள் எர்ணாகுளத்துல ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் கழிந்த 6 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக மறுபடியும் உற்சாகமாக செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். பெரிய ஒரு வியாதி எனக்கு பிடிபட்டது. கோட்டயம் என்கிறதான இடத்திலே காரித்தாஸ் என்கிற ஹாஸ்பிட்டல்ல சில நாட்கள் ஐசிக்குள்ளாக சிகிச்சைக்காக கிடந்தேன். கழிந்த அக்டோபர் 3ஆம் தேதி மரித்து போன என்னை 48 மணிக்கூர் எனக்கு சலனம் இல்லா இருந்தது. என்ற சரீரத்தில் உடம்புல ஜீவன் இல்லா இருந்தது. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து நான் பார்க்கிற இடத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதமான கன்வென்ஷனை நடத்த கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கன்வென்ஷனுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கன்வென்ஷனை நடத்தும்படியான சூழ்நிலைகள் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கன்வென்ஷனுடைய ஆரம்ப நாட்களில் பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டதான
இரண்டாவது கன்வென்ஷன்ல அந்த வழியாக வந்ததான ஒரு ஹிந்து சகோதரன் 5000 ரூபாய் என்கிட்ட இருந்துச்சு. அந்த கன்வென்ஷன் மைதானத்தை நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஜேசிபி வச்சு. அந்த வழியே வந்த ஒரு அவர் மனிதன், ஒரு ஹைந்தவ ஹிந்து மனிதன், அவர் கூப்பிட்டு என்னை பார்த்து பேசினாரு. இங்க இருப்பையா, ஒரு அரை மணிக்குள்ளார நான் வருவோம் அப்படின்னாரு. நானும் நினைச்சேன் என்னை ஆளை கூட்டிட்டு வர போறாரோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படியெல்லாம் பயந்தேன். இல்லை, ஆண்டவர் அவர்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. அவரு போய் அரை மணிக்கூர் கழித்து வந்த உடனே 500க்கு ஒரு கெட்டை எடுத்து என் கையில கொடுத்துட்டு எனக்கு அவர் சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணிக்கா அப்படி ஆனார். இந்த கன்வென்ஷனுடைய தொடக்கம் ஒரு ஆசீர்வாதமாக இந்த மனிதனை கர்த்தர் கண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு சாட்சியம் இனியும் கூற அநேக காரியங்கள் உண்டு. நான் என்னுடைய சமயத்தை முடித்துக் கொள்கிறேன். எனக்காக என்னுடைய இந்த அனுபவ சாட்சியத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நான் சந்தோஷமுள்ளவனாக, நான் என்னுடைய மனைவி என்ற பிள்ளைகளும் ஊழியத்தில் என்னோடு கூட சேர்ந்து 30 வாலிப பிள்ளை தம்பிமாரும் தங்கச்சிமாரும் சேர்ந்து ஆசீர்வாதமான ஒரு டீம் எங்களுக்கு இருக்கிறது. எல்லா நாட்களிலும் நாங்கள் வெளிக்கூட்டம் நடத்தி உபவாச கூட்டங்கள் நடத்தி 12 மணிக்கு ஜெபம் நடத்தி வருகிறோம். காலை ஜெபங்கள் நடத்தி வருகிறோம். இடுக்கில ஆண்டவருக்காக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று கர்த்தருக்காக நாங்கள் உண்மையான ஊழியத்தை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறோம். ஒரு நாள் போலும் ஒரு சமயம் போலும் வீணாக்காதபடி ஒரு ஊழியத்தினுடைய ஊழியக்காரனாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருந்து இந்த பெரிய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கலங்கின நேரங்களிலே என்னை கைவிடாமல் என்னை காத்து எனக்காக இறங்கி வருகிறதான கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். என்னுடைய சாட்சியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக அர்ப்பணம் செய்வாயானால் உன்னை கைவிடாத ஒரு நல்ல கர்த்தர், உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த அவசரம், இந்த டைம் எனக்கு கொடுத்ததான தாரோமல்வியினுடைய ஊழியர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு ஒரு நிமிடம் ஜெபத்திற்காக கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தாரோமல் டிவியினுடைய எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்டதான் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷத்தை குறித்து பேசும்படியான ஒரு ஞானத்தை, ஒரு சமயத்தை எனக்கு தந்தபடியாக ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய சாட்சியத்தை கேட்கிற ஒரு நபராவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய், நன்றாய் இயேசுவை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த டெலிவிஷன் சேனலை கர்த்தர் ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறதான இதனுடைய டைரக்டரையும் அதனுடைய ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனுடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த ஊழியர்களுக்காக செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். என்னுடைய அனுபவ சாட்சியத்தை கேட்கிற பிள்ளைகள் உற்சாகம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த நாட்கள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல പിതാവേ. ഓർമ്മയുടെ മനോരഥത്തിൽ മായാത്ത ഓർമ്മയ്ക്കായി അരോമ മാട്രിമോണിയിൽ നിന്നും ജീവിത പങ്കാളിയെ കണ്ടെത്തൂ. നിങ്ങൾ ഒരു ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ അന്വേഷിക്കുകയാണോ? അതോ മക്കൾക്ക് അനുയോജ്യമായ ഒരു തക്ക തുണയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിയാണോ? എങ്കിൽ അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്. ഇന്നു തന്നെ സൗജന്യമായി രജിസ്റ്റർ ചെയ്യൂ. അരോമ മാട്രിമോണിയുടെ പ്രത്യേകതകൾ: രജിസ്ട്രേഷൻ തികച്ചും സൗജന്യം. ലോകത്തെവിടെയുമുള്ള അനുയോജ്യമായ ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ തിരഞ്ഞെടുക്കാം. വിവാഹം നടക്കുന്നതുവരെ സർവീസ് ലഭിക്കുന്നു. ഏറ്റവും ചെറിയ പാക്കേജുകളും തിരഞ്ഞെടുക്കാം. അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു വിവാഹം പരമാനന്ദം. ഇമെയിൽ aroma matrimony2020
@gmail.com.